2026 அண்ணாமலைதான் செக்மேட். மோடி எடுத்த திடீர் முடிவு. அமித்ஷா போடும் டார்கெட் 50 ஏற்படுத்திய பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை அவரது பதவியிலிருந்து நீக்கிவிட்டதால் இனிமேல் அவரால் பழைய பரபரப்பான இடத்துக்கு வர முடியாது, அவர் மீதான பரபரப்பு ஓய்ந்துவிடும் என்று அண்ணாமலை குறித்து சிலர் செய்தி பரப்பி வருகிறார்கள். ஆனால் அண்ணாமலையோ தன்னை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகும் எப்போதும் போல் ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிராக நின்று அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு எதிராக அவர் வெளியிட்டு வரும் ஒவ்வொரு செய்திகளும் அரசியல் வட்டாரங்களில் அனல் பறக்கிறது. அண்ணாமலையின் இந்த அரசியலை பார்த்து இப்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மட்டுமின்றி முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலக்கத்தில் இருக்கிறார்கள். தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகும் இவர் அதே அரசியலை செய்து கொண்டிருக்கிறாரே, நயினார் நாகேந்திரனை ஓரங்கட்ட முயற்சிக்கிறாரோ என்பது போன்று கருத்து கூறுகிறார்கள். ஆனால் அண்ணாமலையின் பின்னணியில் இருப்பது பிரதமர் மோடி என்பதை இவர்கள் மறந்துவிட்டார்கள். குறிப்பாக 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலைதான் பிரதமர் மோடியின் செக்மேட்டாக இருப்பார். தமிழ்நாட்டில் அண்ணாமலையே பாஜகவின் முகம் என்பதை மோடியும் அமித்ஷாவும் எப்போதோ முடிவெடுத்து விட்டார்கள். அண்ணாமலை இல்லாமல் இன்னொருவரால் பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தவே முடியாது என்பதை புரிந்து கொண்டதனால்தான் அவரை தேசிய பாஜகவில் இணைப்பதற்கு திட்டமிட்டவர்கள் தமிழ்நாட்டில் அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருந்தால் மட்டுமே பாஜகவினால் கோலோச்ச முடியும் என்று அண்ணாமலைக்கு 2029 ஆண்டுக்கான அசைன்மெண்டை இப்போதே கொடுத்து விட்டாராம் பிரதமர் மோடி. குறிப்பாக பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளரும் மோடி தானாம். அதனால் 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு 30 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று இப்போதே அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி அசைன்மெண்ட் கொடுத்து விட்டாராம். அந்த அளவுக்கு அண்ணாமலை தமிழக அரசியலில் இருந்தால்தான் அத்தனை தொகுதிகளில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று மோடி நம்புகிறாராம். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தங்கள் தலைமையில் சில சிறிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு போட்டியிட்ட போதும் 5 தொகுதிகளில் அதிமுகவையே வீழ்த்தினார் அண்ணாமலை. அதன் காரணமாக அடுத்து அதிமுக போன்ற கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு வரும்போது தாங்கள் திட்டமிடும் 30 தொகுதிகளை தமிழ்நாட்டில் தட்டி தூக்கலாம் என்று பிரதமர் மோடி கணக்கு போடுகிறாராம். அதற்கு கண்டிப்பாக அண்ணாமலை வேண்டும். அவர் தமிழக அரசியலில் இருந்தால் மட்டுமே 2029 தாங்கள் போடும் கணக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று கருதுகிறாராம் பிரதமர் மோடி. அதனால்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த போதும் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் அண்ணாமலை தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டு வருகிறார். பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருந்தால் மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் தாங்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகளை கொடுப்பார்கள் என்பதனால் பாஜக வளர்ச்சியை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் அண்ணாமலை படு தீவிரம் காட்டுகிறாராம். அதோடு டெல்லி பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலையை முழுமையாக பாஜகவிலிருந்து அகற்றிவிட்டு நயினார் நாகேந்திரன் போன்றவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தினால் பாஜகவின் வாக்கு வங்கி மீண்டும் இறங்கிவிடும். அதனால் அண்ணாமலை பாஜகவில் அடித்து ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாராம். அதனால்தான் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் அண்ணாமலை தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் சொல்லி அடித்துக் கொண்டிருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. தென் மாவட்டங்களை அமித்ஷா குறிவைப்பது ஏன்? பாஜக 50 தொகுதிகளில் போட்டியா? தமிழ்நாட்டில் உள்ள திமுக தங்களுக்கு மாற்று எப்போதுமே அதிமுக தான் என்கிற கோணத்திலேயே பேசிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு அடுத்த இடத்தை பாஜக பிடித்தது என்றாலும் இப்போது கூட பாஜகவின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் அசுரத்தனமாக இருந்த போதும் எங்களுக்கும் பாஜகவுக்கும் போட்டி இல்லை, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்பது போன்று திமுகவினர் கூறி வருகிறார்கள். இந்த நேரத்தில் அமித்ஷா போட்டுள்ள ஒரு கணக்கு திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் பாஜக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி பெற மாட்டார்கள் என்றுதான் கருதப்பட்டு வந்தது. அந்த அளவுக்கு பாஜகவும் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. ஆனால் பாஜகவில் அண்ணாமலை தலைவரான பிறகு அது தலைகீழாகிவிட்டது. அதிலும் கடந்த காலங்களில் கொங்கு மண்டலம், கன்னியாகுமரி போன்ற பகுதியில் மட்டும்தான் பாஜகவுக்கு ஓட்டு சதவீதம் இருந்து வந்தது. ஆனால் இப்போது மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே கடந்த முறை அமித்ஷா மதுரையின் பாஜகவின் மையக்குழு கூட்டத்தை நடத்தினார். அதோடு டிடிவி தினகரன், OPS ஆகியோரும் இந்த கூட்டணிக்கு வருகிறார்கள். அவர்கள் மூலம் முக்குளத்தோரின் வாக்குகளை பாஜக பக்கம் திரும்ப திட்டமிட்டு வருகிறது. அதேபோல்தான் பாஜகவின் தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேவர் வகுப்பை சார்ந்தவர் என்பதால் அந்த சமூக வாக்குகளும் பெருவாரியாக இந்த முறை பாஜக பக்கம் திரும்பும் சூழல் உருவாகி இருக்கிறது.
அது மட்டுமின்றி கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் திமுகவின் செல்வாக்கை உடைத்து பாஜக வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பாஜக தலைவர்கள் கூறும்போது, கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்ததோடு கணிசமான வாக்கு வங்கியை பெற்றோம். குறிப்பாக மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம், ராமநாதபுரம், மேலூர், மானாமதுரை, காரைக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராஜபாளையம், தூத்துக்குடி, நெல்லை, கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி, பெரியகுளம், உசிலம்பட்டி, பழனி என பல பகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் கணிசமான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன், OPS ஆகியோருக்கும் பல பகுதிகளை பாஜக விட்டுக் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இருப்பதால் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரித்துள்ளது. அந்த அடிப்படையில் தான் இந்த முறை அதிமுகவிடம் 50 தொகுதிகள் கேட்பது என்று பாஜக முடிவெடுத்துள்ளது. இந்த 50இல் டிடிவி தினகரன், OPSக்கும் தொகுதிகளை பிரித்து கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இப்படி அமித்ஷா பக்கா ஸ்கெட்ச் போட்டு களத்தில் இறங்கி இருப்பதுதான் திமுகவுக்கு பதட்டத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஸ்டாலின் மருமகன் சபரீசன் நடத்தும் பெண் நிறுவனம் கொடுத்த சர்வேயிலும் இந்த முறை கொங்கு மண்டலம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் பாஜக கூட்டணிக்கு அதிகப்படியான தொகுதிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்களாம். அதனால்தான் ஸ்டாலின் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் கலவரம் அடைந்திருக்கிறார். அதோடு மதுரையில் இன்று நடந்து வரும் முருக பக்தர்கள் மாநாடு பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்து விடுமோ என்றும் ஸ்டாலின் பீதியில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. ரஜினியை தொடர்ந்து ஆட்டோ சின்னத்தை கைப்பற்ற முயற்சி எடுக்கும் விஜய். முக்கிய அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தும் தாவேகாவினர். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்தபோது ஆட்டோ சின்னத்தை கைப்பற்ற தீவிர முயற்சி எடுத்தார். குறிப்பாக பாஷா என்கிற படத்தில் ஆட்டோ ஓட்டுநராக நடித்திருந்ததால் இந்த சின்னம் தனக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று அவர் எதிர்பார்த்தார். என்றாலும் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் கட்சி தொடங்காமல் பின்வாங்கிவிட்டார். இந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜயும் எப்படியாவது தான் ஆட்டோ சின்னத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மூலம் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயை பொறுத்தவரை வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்கப் போகிறார். அதனால் சுயேட்சை கட்சிகளுக்கு கொடுப்பது போன்றுதான் அவருக்கும் சின்னத்தை ஒதுக்குவார்கள். அவர்கள் கொடுக்கும் சில சின்னத்தில் ஒன்றை இவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். என்றாலும் விஜயோ அப்படித்தான் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே ஆட்டோ சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக சில தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மூலம் கல்லெறிந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் வெளியானதை அடுத்து அவரது தொண்டர்கள் வேட்டைக்காரன் என்கிற படத்தில் ஆட்டோ ஓட்டுநராக விஜய் நடித்த புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் வைரலாக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த தகவல் திமுக வட்டாரத்தை எட்டியதை அடுத்து உஷாராகிவிட்டார்கள். இதுபோன்ற மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் ஆட்டோ போன்ற சின்னங்கள் விஜய்க்கு கிடைத்தால் அதுவே அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகிவிடும் என்பதால் இந்த சின்னத்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கவிடக் கூடாது என்பதற்கான வேலைகளிலும் திமுக இறங்கி இருக்கிறதாம். இருப்பினும் விஜய் வட்டாரம் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த ஆட்டோ சின்னத்தை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று முழு வீச்சில் இறங்கி இருப்பதாக தாவேகா வட்டாரங்களில் கூறுகிறார்கள். கோலாகலமாக நடந்து வரும் முருக பக்தர்கள் மாநாடு. மதுரையில் இன்று 3 மணி அளவில் முருக பக்தர்கள் மாநாடு தொடங்கப்பட்டுள்ளது. அங்குள்ள வண்டியூர் டோல்கேட் மைதானத்திலிருந்து குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற தலைப்பில் இந்த மாநாடு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதோடு 8 லட்சம் சதுர அடி மைதானத்தில் 6 அடி உயரத்தில் சிறிய மேடையும் 10 அடி உயரத்தில் பெரிய மேடையும் அதன் அருகே ஒரு முருகன் வேலுடன் நிற்கும் பிரம்மாண்ட சிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்றுள்ளார். அவருடன் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜக நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த மாநாட்டில் 6 மணிக்கு கந்த சஷ்டி கவசம் பாடப்படுகிறது. குறிப்பாக இதில் கலந்து கொள்ளும் 5 லட்சம் பேரும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடப்போகிறார்கள். இந்த மாநாட்டு வளாகம் முழுக்க 20க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கந்த சஷ்டி கவசத்தை பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து பாட வேண்டும் என்பதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு குடி தண்ணீர், கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிக அளவில் பக்தர்கள் வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது இந்து எதிர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான மாநாடாக நடைபெற்று வருவதாகவும் மதுரை வட்டார தகவல் தெரிவிக்கிறது.